அவ சேனலை மாத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேனல்ல பழைய ரொமானியன் பாட்டு ஒன்று பிளே ஆகுது. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஹீரோ அந்த பாட்டு கேட்ட உடனே ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே பாட்டு தான் அந்த பொண்ணு பாட்ல நின்று பாடுறா. அவளுக்கு பேச்சு வராதுன்னு நினைச்ச ஹீரோக்கு அப்பதான் உண்மை புரியுது. உண்மையிலேயே அவ எந்த ஒரு கடல் தேவதையோ அல்லது சில்கியோ கிடையாது. அவ ரொமானியா நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண பொண்ணு. அவளோட உண்மை பெயர் ஜோனா. அந்த ஜோனாவும் அவ கூட வந்த மிஸ்ட்ரி மேனும் சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸை இல்லீகலா கடத்துறாங்க. கோஸ்ட்கார்ட் போலீஸ் இவங்களை கடல்ல சுத்தி வளைச்சப்போ ஜோனா தன் உயிரை காப்பாத்திக்கவும் அந்த ட்ரக்ஸ் பேக்கை மறைக்கவும் தன் மேல அந்த சாஸ்கின் கோட்டை போட்டுக்கிட்டு கடல்ல குதிக்கிறா. அவ அண்டர் வாட்டர் சிம்மரா இருந்ததால தண்ணிக்குள்ளேயே ரொம்ப தூரம் நீந்தி வந்து கடைசில மயக்க நிலையில நம்ம ஹீரோ வீசின வலையில சிக்கினா. ஒருவேளை தான் ட்ரக் டீலர்னு தெரிஞ்சா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயந்து ஊமையா நடிச்சா. இந்த ரகசியம் தெரிந்த பிறகு ஹீரோ என்ன செய்தார்? இந்த ட்ரக் மாஃபியா கதையின் முழு சுவாரஸ்யமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த வீடியோவின் கீழே தெரியும் லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பாருங்கள்.